ஆசிரியர்களால் தாக்கப்பட்ட மாணவி 3 மாதங்களின் பின் உயிரிழப்பு. வெண்ணப்புவ பகுதியில் உள்ள பாடசாலை ஒன்றில் 2 ஆசிரியர்களால் தாக்கப்பட்டமையினால் பாதிக்கப்பட்ட பாடசாலை மாணவி ஒருவர் 3 மாதங்களுக்கு மேலாக சிகிச்சை பெற்று வந்த நிலையில் உயிரிழந்துள்ளார். இதன்படி சம்பவம் தொடர்பில் பிணையில் விடுவிக்கப்பட்ட 2 ஆசிரியர்களும் மீண்டும் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டதையடுத்து அவர்களை நாளை வரை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. வெண்ணப்புவ பகுதியிலுள்ள பாடசாலையொன்றில் 10ஆம் தரத்தில் கல்வி கற்றுவந்த குறித்த மாணவி வகுப்பு ஆசிரியை மற்றும் மற்றுமொரு ஆசிரியையினால் தாக்கப்பட்டதையடுத்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார். வகுப்பறையை விட்டு வேறொரு மாணவியுடன் வெளியேறியமை தொடர்பில் அவர் இவ்வாறு தண்டிக்கப்பட்டதாக தெரியவந்துள்ளது. சம்பவம் தொடர்பான விசாரணைகளின் பின்னர் சந்தேக நபர்களான ஆசிரியைகள் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டு கடந்த செப்டம்பர் 13ஆம் திகதி பிணையில் விடுவிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் ராகம வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த குறித்த மாணவி சிகிச்சை பலனின்றி அண்மையில் உயிரிழந்தார். இதையடுத்து 2 ஆசிரியைகளும் மீண்டும் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த மாணவி தனது தோழியுடன் வகுப்புக்கு வெளியே சுற்றித்திரிந்து வகுப்பறைக்குள் தாமதமாக வந்த காரணத்தால் 2 ஆசிரியைகளினால் மோசமான முறையில் தண்டிக்கப்பட்டு கடும் வெயிலில் புல் பிடுங்கவும் வைக்கப்பட்டனர் என பல முகநூல் செய்திகள் கூறுகின்றன. தண்டிக்கப்பட்டதன் காரணமாக தலையின் இரத்தம் மூளைக்குள் சென்று உறைந்த நிலையில் 3 மாத சிகிச்சையும் பலன் இல்லாமல் இந்த மாணவிக்கு இறப்பு சம்பவித்திருக்கலாம் என தெரிவிக்கப்படுகிறது. இங்கு 2 ஆசிரியைகளே தண்டித்துள்ளார்கள். யாருடைய அடிபலமாக பட்டிருக்கும் என திட்டவட்டமாக கூற முடியாத நிலை இன்னும் இருக்கின்றது. எனினும் இந்த மரணம் ஆசிரியர்கள் அடித்ததால் நிகழ்ந்த மரணம் என்றே கூறப்படுகிறது. எது எப்படி இருப்பினும் நீதிமன்றமே இதற்கு தெளிவான தீர்வு வழங்கும்.